ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, நம்ம மென்சுரேஷன் பார்த்துட்ருப்போம். ஸோ நிறைய பார்த்தாச்சு இல்லையா? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அப்புறம் பேரலோகிராம், ராம்பஸ், ஹெக்ஸகன் எல்லாம் பார்த்துருப்போம் ட்ரெபீசியம். ஸோ இந்த வீடியோவில் சர்க்கிள் இருக்குது இல்லையா? ஸோ சர்க்கிள் பேஸ் பண்ணி மென்சுரேஷனில் கேட்குற கொஷின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்க்கிளை பற்றி ஆல்ரெடி நான் ஜாமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் அது ஜாமெட்ரி வைஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஆங்கிள் பேஸ் பண்ணி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படி இப்படின்னு நிறையா மீன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் அந்த ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸு இதை பேஸ் பண்ணி வர்ற ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்கிள்னால் நார்மலி நமக்கு என்ன தெரியும்? சர்க்கிள் அதுக்குன்னு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரேடியஸு. ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் முக்கியமாக. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? சுற்றளவு தான் இல்லையா? மற்றதுக்கெலாம் பெரிமீட்டர்னு சொல்லுவோம், சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆக்சுவலி என்னவாக இருக்கும்? 2πr இருக்கும் இல்லையா? நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது 2πr. அதே மாதிரி ஏரியாங்கிறது πr² இல்லையா? ஏரியா πr², ரொம்ப முக்கியம். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பைங்கிற வேல்யூ 22/7 எடுக்க சொல்லியிருப்பாங்க, கொஷின்லேயே சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா 3.14 ரெண்டுமே கரெக்டு தான். அப்ராக்சிமேஷனாக பையோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ சர்க்கிளை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் செக்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. செக்டார். ஓகேவா? ஸோ செக்டார்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டரு. ஸோ இப்போ இது சம் டீட்டான்னு வச்சுக்கிடுவோம், சரியா? டீட்டா. இப்போ இந்த ஏரியா தான் எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செக்டார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? செக்டார். சம்டைம்ஸ் கொஷின்ஸில் இந்த செக்டாரோட ஏரியாவும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ செக்டாரோட ஏரியாவும் கேட்பாங்க. இப்போ இது ரேடியஸாக தான் இருக்க போகுது அப்படியே. ஓகேவா? ஆனால் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் டீட்டா நமக்கு. ஓகே, இந்த ஆங்கிள் டீட்டா. ஓகே, அப்போ இந்த செக்டாரோட ஏரியா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா ஆஃப் த செக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr² நமக்கு தெரியும் இல்லையா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr². பட் பர்டிகுலர்லி இந்த செக்டாரோடைய ஏரியா வேணும் அப்படின்னா அது எவ்வளோ டீட்டா மேக் பண்ணுதோ, டீட்டா டிவைடட் பை 360 × πr². இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டார். செக்டாருக்கான ஃபார்முலா. டீட்டா என்னன்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கும்? இப்போ ஒரு வேளை டீட்டாவோட ஆங்கிள் 360 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது 360 டிகிரினா என்ன? மொத்தமாக ஒரு ஃபுல் ரொட்டேஷன் தான் 360 டிகிரி இல்லையா? மொத்தமாக ஒரு ஃபுல் ரொட்டேஷன் தான் 360 டிகிரி. அப்போனா எனக்கு 360/360 நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த 360 அடி வாங்கி πr² கிடச்சிரும். πr² என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்படி தான். இப்போ ஒரு வேளை டீட்டாக்கு பதிலாக நான் 180 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 180/360 × πr² போடுறேன். 180னா இப்போ எப்படி இருக்க போகுது? ஸோ ஒரு ஃப்ளாட் லைன் இல்லையா? ஒரு ஃப்ளாட் லைன். அப்போனா இதுவும் ஒரு செக்டார் தான். ஓகே, என்ன ஆங்கிள் 180 டிகிரி இருக்குது. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன்னா πr²/2 விச் இஸ் நத்திங் பட் செமி சர்க்கிளோடைய ஏரியா. அப்படி தானே? செமி சர்க்கிளோடைய ஏரியா. இப்படி தான் டீட்டாவோட வேல்யூவை நம்ம டிபெண்ட் பண்ணி போடுவோம். ஒரு வேளை இது ஒரு குவாட்ரண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குன்னா டீட்டாக்கு பதிலாக 90 போட்டோம்னா என்ன ஆகும்? 90/360 × πr² வரும். ஸோ πr²/4. ஸோ ஒரு குவாட்ரண்ட்டோடைய ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார். அப்போது இந்த 90, 180, 360 இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆங்கிளோடைய இதை கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் இதே கான்செப்ட் தான். இந்த டீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் மாறப்போகுது, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த டீட்டா மேபி 60 கொடுக்கலாம், மேபி 80 கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்பாங்க கொஷினில். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏரியா தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இப்போ இந்த லென்த் இருக்குது பாருங்கள். சாரி, இப்போ இந்த 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 லென்த் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்கு. ஓகே, இப்போ டீட்டா 360 இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் சர்க்கிளுமே நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க்கு தான் இல்லையா? அதுதான் நமக்கு 2πr அப்படின்னு தெரியும். ஓகே, பட் பர்டிகுலர்லி இந்த டீட்டாவோடைய இது மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ளூ கலரில் போடுறாங்க, இந்த ஆர்க் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டா எவ்வளவோ அதே நம்ம போட்டுக்கிட வேண்டியதான். டீட்டா/360 × 2πr போட்டிங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 2πr அப்படி தானே?
அதுவும் இந்த ஃபார்முலாவில் தான் வந்திருக்கும், தீட்டா பை 360 தான் வந்திருக்கும். ஆனால் என்னென்னா தீட்டா வந்து 360 டிகிரி, ஏன்னா மொத்த சர்க்கிள், அதனால 2πrன்னு இருக்குது. ஸோ பர்டிகுலராக ஏதோ ஒரு தீட்டா கொடுத்துட்டு லென்த்து கட்டிருந்தாங்கன்னா தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகே ஓகே இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, அதில் ஒரு செக்டார் இருக்குது. இதான் வந்து ஆர்னு வச்சுக்கலாம், இது வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லென்த்து ப்ளூ கலர் இது வந்து லென்த்து வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் ஆர்க்கு வேணும்னா எனக்கு வந்து தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகே, அதேமாதிரி ஏரியா வேணும்னா எனக்கு வந்து என்ன வரும், தீட்டா பை 360 இன்ட்டு πr². அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வேறு எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. லென்த் ஆஃப் த ஆர்க்கு வந்து எல் மீன் பண்ணுவாங்க, ஏரியா ஆஃப் த செக்டார். ஓகே, ஏரியா ஆஃப் த செக்டார். ஓகே, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வெளியில் வந்து ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் போகுது, டேஞ்சன்ட். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து ஒரு டேஞ்சன்ட் ஏபி ஏசி வந்து டேஞ்சன்ட்னு வச்சுக்கோங்களேன். டேஞ்சன்ட்னா என்னது, தொடுகோடு இல்லையா. ஸோ நமக்கு ஆல்வேஸ் வந்து இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும், அதேமாதிரி இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும், சென்டர் பாயிண்ட்லேருந்து போகிற ஆங்கிள். சரியா. சப்போஸ் இப்போ வந்து அதாவது ஏசிஓபிங்கிறது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் இல்லையா, ஒரு குவாட்ரிலேட்டரல். கொஷினில் வந்து இந்த குவாட்ரிலேட்டரோடைய ஏரியா கேட்பாங்க. ஓகேவா, ரேடியஸ் கொடுத்துருவாங்க, மற்ற ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வந்து இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா கேட்பாங்க. சரியா. ஸோ ஓபி ஓசி வந்து ரேடியஸ். இப்போது அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஏஓவை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏஓவை கனெக்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து ஏஓபியும் அதேமாதிரி ஏஓசியும் வந்து ரெண்டுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரையாங்கிளுமே, கிட்டத்தட்டலாம் இல்லை, ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்குருவன் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம். சரியா, ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். ஓகே, ஏன்னா இங்கே ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது, அதேமாதிரி ரேடியஸ் ஆர் இருக்குது, ஒரு சைடு இங்கேயும் ரேடியஸ் ஆர் இருக்குது. அப்போ ஏஓங்கிற லைன் வந்து காமனு, ஏபியோட லென்த்து ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது டேஞ்சன்ட் இல்லையா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுமே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் சி பண்ணி கண்ட்ரோல் வி பண்ண மாதிரி தான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான். ஓகேவா, ஏஓபியும் ஏஓசியும். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை இன்ட்டு 2 பண்ணிட்டோன்னா எனக்கு ஏசிஓபிங்கிற குவாட்ரிலேட்டரோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதாவது மென்சுரேஷனில் சர்க்கிள் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 cm ஃபார்ம்டு பை அன் ஆர்க் ஆஃப் லென்த்து 3.5 cm is. ஓகே, ஏரியா ஆஃப் எ செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 cm ஃபார்ம்டு பை அன் ஆர்க் ஆஃப் லென்த்து 3.5 cm சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு கொஷின் தான், சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஒரு செக்டார் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா, தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ரேடியஸ் வந்து 5, இந்த ரேடியஸும் 5. ஓகேவா, லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 3.5 cm கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லென்த் வந்து 3.5 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த லென்த்து வந்து 3.5 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து சும்மா ஒரு ஓன்னு வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டார், இது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு பின்னு வச்சுக்கலாமா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr² தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு நமக்கு என்ன தெரியும், 2πr தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட லென்த்தும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. அதை வச்சு நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்கலாம் இல்லையா.
ஸோ அது என்ன வருதுன்னு பார்க்கலாமா? θ/360 அப்படியே கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு இந்த இடத்துல θ/360 வேல்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியல இல்லையா? ஓகே, இப்போ லென்த்து வந்து எனக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர்னு தெரியும். θ/360 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு 2πr இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக ஆல்வேஸ் 22/7 நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் என்னது? ஆர் வந்து 5 இல்லையா? ரேடியஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பெட்டர் வந்து 2π இன்ட்டு 5னே வச்சுக்கலாம் சரியா? 2π இன்ட்டு 5 அந்த பைங்கிற வேல்யூ அப்படியே இருக்கட்டும். அப்போனா எனக்கு θ/360 மட்டும் வேணும்னு வச்சுக்கிடுவோம். θ/360 வேணும்னா மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ 3.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 5 இன்ட்டு பைங்கிறது 10πன்னு போட்டுக்கலாம் இல்லையா? 10π. ஓகே, நம்ம நேராக இதை கொண்டு அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஏரியா ஆஃப் த செக்டார் கிடைக்கணும். ஸோ θ/360க்கு பதிலாக 3.5 டிவைடட் பை 10πயை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஓகே, இந்த இடம் இல்லையே, இந்த இடத்த அழிச்சிட்றேன். ஸோ இப்போ நான் இதை கொண்டு 3.5 டிவைடட் பை 10πயை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் என்னது? ஆர் வந்து 5 இல்லையா? அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 25. ஸோ பை எனக்கு கேன்சலு. அப்புறம் வந்து இந்த 10ஐயும் இந்த 25 அடிச்சோன்னா 5/2ன்னு வரும் இல்லையா? 3.5 இன்ட்டு 5 டிவைடட் பை 2. 3.5 இன்ட்டு 5 என்ன வரும்? 35 இன்ட்டு 5 வந்து 5 5s are 25, 3 5s are 15, 17. 17.5 டிவைடட் பை 2. ஸோ இது இன்னும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 8.75 வருமா? 8.75. ஸோ ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரெண்டே ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் த செக்டாரையும் லென்த் ஆஃப் த செக்டாரையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு. If the circumference of a circle increases from 4π to 8π, what changes occurs in its area? Okay, circumference of a circle formula என்னது? 2πr இல்லையா? ஸோ இனிஷியலி 2πr வந்து எனக்கு வந்து 4πயாக இருக்குது. ஓகேவா? 4πயாக இருக்குது. ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 2. ஆரோட வேல்யூ வந்து 2π பை கேன்சல் ஆயிரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2πr, இது வந்து ரேடியஸை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாமா? ரேடியஸ் வந்து பெரிய ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு 8π ஆயிடுது இல்லையா? 4π to 8π ஆயிடுது. வாட் சேஞ்ச் அக்கர் இன் இட்ஸ் ஏரியா? அப்போ இதோட ஆர் என்னன்னு, கேபிட்டல் ஆர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுது? 4 வருது இல்லையா? 8π டிவைடட் பை 2π வந்து எனக்கு 4 வருது. ஓகே, இப்போ ஏரியா சேஞ்சு கேட்குறாங்க. வாட் சேஞ்ச் அக்கர் இன் இட்ஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க? அப்போனா ஸோ பை ஆர் ஸ்கொயரு இந்த ஏரியா என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆர் வந்து 4 அப்படிங்கும்போது 16πயாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த சின்ன ரேடியஸ் வச்சு பை ஆர் ஸ்கொயர் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர் வந்து 2 அப்படிங்கும்போது பை ஆர் ஸ்கொயர் 4π ஆயிருக்கு. அப்போது 4πலேருந்து எனக்கு வந்து 16π ஆயிருக்கு இல்லையா? 4πலேருந்து 16π விச் இஸ் இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் வந்து எனக்கு 16π ஆகும். அப்போனா டபுள்ஸ், ட்ரிபிள்ஸ், ஹாஃப் இருந்தது கிடையாது, குவாட்ரபிள்ஸ்னால் வந்து 4 மடங்கு ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏரியா வந்து எனக்கு 4 மடங்கு ஆகிருக்கு அப்படி தானே? இதுலேருந்து சிம்பிளாக என்ன சொல்கிறோம்? ரேடியஸ் வந்து 2 மடங்கு ஆகிருக்கு, 2லேருந்து 4 ஆகிருக்கு. அப்போ ஏரியா வந்து 1லேருந்து 4 மடங்கு ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ரேடியஸ் ரேஷியோ வந்து 1:2னா ஏரியா ரேஷியோ வந்து 1:4. ஓகே, சரி, இந்த கேபிட்டல் ஆர் வந்து 2 தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ரேடியஸ் வந்து 1:2, 1லேருந்து 2 மடங்கு ஆகிருக்குன்னா ஏரியா வந்து 4 மடங்கு ஆகிருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த ஏரியா ஆஃப் த ரிங் பிட்வீன் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் whose circumference are 88 cm and 132 cm is. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் என்னென்னா ஒரு 2 சர்க்கிள் இருக்கும். இப்படி 2 சர்க்கிளுக்குமே வந்து சென்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? சென்டருங்கிறது சேம், 2 சர்க்கிளோட சென்டரும் வந்து சேமாக இருக்கும். இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஏரியா ஆஃப் த ரிங் பிட்வீன் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸு. அப்போனா அவங்க கேட்குறது வந்து இந்த ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ரிங் பிட்வீன்
2 concentric circles. ஓகே, ஸோ பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் போதும். ஓகே, இதுதான் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதோடைய ரேடியஸ் நமக்கு தெரியணும், அதேமாரி பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் தெரியணும் இல்லையா. அப்போ நம்ம வந்து பெரிய சர்க்கிள் ஏரியாவிலேருந்து சின்ன சர்க்கிள் ஏரியாவை கழிச்சிட்டோம்னா எனக்கு அந்த ஷேடட் பார்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போது பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ் எனக்கு தெரியாது, சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க whose circumference are 88 cm and 132 cm கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நான் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், இது வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன் இல்லையா. அப்போ பெரிய சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 132 cm. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னால் ஆர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இப்போ 2 × 22/7 × r is equal to ஒரு 132. ஓகே, ஸோ r is equal to 132 × 7 divided by 2 × 22. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணோம்னா 66 வரும். ஸோ 22 6 அடிச்சோம்னா 3. இப்போ கேபிட்டல் R is equal to 21 cm. ஓகே, ஸோ ஸ்மால் ஆர் வேணும்னா 2πr is equal to 88 cm. ஸோ R is equal to 88/2π இல்லையா, 2 × 22/7. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் போகும் இல்லையா. 22 வந்து 88 வந்து 4 டைம்ஸ் போகும், டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ ஸ்மால் ஆர் is equal to 14 cm எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்மால் ஆர் வந்து 14 cm, கேபிட்டல் ஆர் வந்து 21 cm. இப்போ ஏரியா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஏரியா டிஃப்ரென்ஸ் என்ன வரும், πr² - πr². இதுதான் வந்து அந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியாவாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பையை காமனாக வெளியில் எடுத்துருவோம். ஸோ r² - r² வந்து r + r × r - rன்னு எழுதிக்கலாமா. கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கும் அதுக்காக. ஓகே, ஸோ 22/7 × r + r என்ன வரும், 14 + ஒரு 21 35 இன்ட்டு r - r என்ன வரும், 14 - 21 ஒரு 7. ஸோ 7 7 கேன்சல் பண்ணிட்டோம்னா 22 × 35 தான் வந்து ஆன்சர் இல்லையா. 22 × 35 எவ்வளவு, 770. 20 × 35 வந்து 700, எக்ஸ்ட்ரா ஒரு 2 35 இருக்குது. ஸோ 770 cm² தான் வந்து அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க ஷேடட் ரீஜனுடைய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட். The area of a circular garden is 2464 square meter. How much distance will have to be covered if you like to cross the garden along its diameter? ஓகே, ஜஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் கார்டன் கொடுத்துட்டாங்க, ஒரு சர்க்குலர் கார்டனோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ டயாமீட்டர் வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. விச் இஸ் நத்திங் பட் டயாமீட்டரோடைய லென்த்து கேட்குறாங்க, அவ்வளோதானே. ஸோ πr² வந்து எனக்கு 2464ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர் என்னன்னில் how much distance will have to be covered if you like to cross the garden along its diameter. இப்போ டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ r² is equal to 2464 divided by π வரும். பைங்கிறது 22/7 இல்லையா. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒரு 1 டைம்ஸ் 26 வரும் பேலன்ஸு, திருப்பி ஒரு 1 டைம்ஸ் 44 வரும், 2 டைம்ஸ். ஸோ r² is equal to 112 × 7. 112 வந்து 7ஆல் கண்டிப்பாக வந்து கட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 1 ஒரு 42னா 6. ஸோ 16 × 7 வந்து எனக்கு 112. ஸோ 16 × 7 × 7 தான் வந்து r². இப்போ r வேணும்னா இதுக்கு அப்படியே ரூட் எடுத்தோம்னா 4 × 7 வரும் இல்லையா. இப்போ ஆரோட வேல்யூ வந்து 28. ஸோ ஆர் 28னா டயாமீட்டர் என்னவாக இருக்கும், 56 மீட்டர். 56 மீட்டர் வந்து அவன் டயாமீட்டர் வழியாக கிராஸ் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the area of the circle whose radius is 6 cm is trisected by 2 concentric circles. The radius of the smallest circle is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, the area of the circle whose radius is 6 cm is trisected by 2 concentric circles. இப்போ என்ன அர்த்தம், ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அது 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது உள்ளு. ஓகேவா. இப்படி இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஏரியாவை வந்து 3 பார்ட்டாக ஈக்குவலாக 3 பார்ட்டாக பிரிச்சிருது. இப்போ ஏரியா வந்து இந்த சர்க்கிளோடைய ஏரியா வந்து 30 cm²ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிளோடைய ஏரியா மொத்த ஏரியா வந்து 30 cm²னா இந்த ரிங்கோட ஏரியா 10 cm இருக்கும், இதோட ஏரியா 10 cm இருக்கும், இதோட ஏரியா 10 cm இருக்கும். அதை தான் அவங்க வந்து the area of the circle whose radius 6 cm is trisected by 2 concentric circles அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் கேட்குறாங்க, அப்படி தானே? அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் என்னவாக இருக்கும்? இந்த குட்டி சர்க்கிளுடைய ஏரியா வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 10ன்னு எடுத்திருந்தேன். அதே மாதிரி இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் உஸ் ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து 10 இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? ஸோ அப்போனா ஆர் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா பை இன்ட்டு 6 இன்ட்டு 6 இப்போ 36 பை இல்லையா? 36 பை தான் வந்து ரேடியஸ் ஆஃப் த பெரிய சர்க்கிள். இதை நம்ம 3ஆக பிரித்தோம் அப்படின்னா இந்த ஏரியா 12 பையாக இருக்கும், இது வந்து 12 பையாக இருக்கும், ஸோ இதுவும் 12 பையாக இருக்கும். அப்போ அந்த குட்டி சர்க்கிளுடைய ஏரியா வந்து எனக்கு 12 பைன்னு தெரியும். ஸோ இதை வச்சு என்னால் ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ பை ஆர் ஸ்கொயர் குட்டி சர்க்கிளுடைய ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பை. ஓகேவா? ஸோ பை கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஆர் வேணும்னா ரூட் 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு 3, ஸோ 2√3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஆர் வந்து 2√3 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு the area of the shaded region in the given figure is ஓகே. ஸோ இந்த லென்த்து ஏன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இது வந்து ஏசி வந்து சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் ஏவாக தான் இருக்கும் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போனா எனக்கு வந்து இந்த செமி சர்க்கிள் இருக்குது, இந்த செமி சர்க்கிளில் இருந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஷேடட் பார்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதை நம்ம பண்ணலாமா? அப்போனா செமி சர்க்கிளுடைய ஏரியா என்னவாக இருக்கும்? π/2 ரேடியஸ் வந்து ஏங்கிறதுனால ஏ ஸ்கொயர். ஆக்சுவலாக சர்க்கிளுடைய ஏரியா வந்து πr ஸ்கொயர் தான். ஸோ இங்கே ரேடியஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ πa ஸ்கொயர் தான் நம்ம போட்டிருக்கணும். பட் நமக்கு தேவை செமி சர்க்கிள் தான். ஸோ அதனால் π/2 ஏ ஸ்கொயர். இதிலிருந்து நான் அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? ½ இன்ட்டு பேஸ் எவ்வளவு? 2a இல்லையா? ½ இன்ட்டு பேஸ் வந்து 2a. ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா ஏ. ஓகே, எங்கேயுமே 90 டிகிரி கொடுக்கலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது ஷுவராக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து 4 குவாட்ரண்ட்டாக பிரியுது இல்லையா? குவாட்ரண்ட்டாக பிரிஞ்சாலே 90 டிகிரி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் a²/2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்? π - 1. இந்த 2 கேன்சல் ஆயிரும் இல்லையா? π - 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷனில் இருக்கா a²/2 இன்ட்டு π - 1. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 3 வந்து கிடையாது, ஏன்னா அது உள்ள π/2 இருக்குது. ஓகே, இங்கேயும் a²/2 இருக்குது, இங்கேயும் a². ஓகே சாரி. ஸோ ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? இப்போ இதில் என்னென்னா பண்ணலாம்? a² மட்டும் நம்ம காமனாக வெளியில் எடுப்போம். இப்போ π/2 - 1 இல்லையா? π/2 - 1. ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 4 சொன்னேன், பட் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். π/2 - 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 22 சென்டிமீட்டர். இட்ஸ் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 சென்டிமீட்டர். த ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ். ஓகே, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரேடியஸ் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து πr². இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 சென்டிமீட்டர்னா r+1 ஆயிடுது, அப்படி தானே? ஸோ இப்போ ஒரு ஏரியா என்னவாக இருக்கும்? π இன்ட்டு r+1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போனா இந்த ரேடியஸ் 1 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஏரியா வந்து 22 சென்டிமீட்டர், ஆக்சுவலாக 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அப்போனா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும், அப்படி தானே? ஸோ π இன்ட்டு r+1 the whole square minus πr square is equal to 22. ஓகே, ஸோ இதில் பையை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா r+1 the whole square a² + b² + 2r மைனஸ் ஒரு r² ஈக்குவல் டு 22 சென்டிமீட்டர். ஸோ r² எனக்கு கேன்சல் ஆயிரும். 1 + 2r is equal to 22 divided by π இல்லையா? 22 divided by π தானே? 22 divided by πன்னு வரும். அப்போனா என்ன வரும்? பைங்கிறது வந்து நான் வந்து 22/7 போட்டுக்கலாம் இல்லையா?
பைக்கு பதிலாக நான் 22/7 போட்டேன்னா இன்ட்டு 7 வரும். ஸோ 22 கேன்சல். இப்போ 1 + 2r = 7னா 2r = 6, r = 3. அவ்வளோதான். ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ஸோ 3 சென்டிமீட்டர். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a circle is 11 சென்டிமீட்டர் and the angle of the sector of the circle is 60 degree. ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ ஒரு செக்டார் இருக்குது, இது வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 11 சென்டிமீட்டர். அப்போ 2πr வந்து 11 சென்டிமீட்டர். இப்போ ஆர் வேணும்னா π/2π. பைக்கு பதிலாக 22/7 போட்டுடலாம். ஸோ 7 மேலே போயிடும். இப்போ என்ன வரும்? 2. r = 7/4. ஓகே, ஏரியா ஆஃப் த செக்டார் தான் கேட்குறாங்க இல்லையா? ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் என்னது? ஏரியா ஆஃப் த செக்டார் = θ/360 × πr² இல்லையா? ஸோ θக்கு பதிலாக 60 / 360 × பைக்கு பதிலாக 22/7 × r², 7/4 × 7/4. ஸோ இது வந்து ஒரு 1/6 வரும். வேறு எதுவும் கேன்சல் ஆகுதா? 7 7 கேன்சல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 11, இது வந்து ஒரு 3. இப்போ என்ன வருது? 11 × 7, 77 / ஒரு 48 வருது இல்லையா? 77 / 48 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ பாசிபிளி இதுதான் ஆப்ஷனாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 11 சென்டிமீட்டர், அதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட், a 7 meter wide road runs outside around a circular park whose circumference is 176 meter. Area of the road is. A 7 meter wide road runs outside around a circular park whose circumference is 176 meter. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்குலர் பார்க் இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 7 மீட்டர் வைடில் வந்து ஒரு சர்க்குலர் ரோடு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு சர்க்குலர் ரோடு. ஸோ அவங்க கேட்குறது வந்து இதோடைய விட்டு வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இதோட விட்டு வந்து 7 மீட்டர். ஓகே, இதோடைய ஏரியா ஆஃப் த ரோடு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி சம் நம்ம அப்ளை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒன்லி என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வந்து இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், குட்டி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது 2πr வந்து 176 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2 × 22/7 × r = 176 மீட்டர்னா 2 × 22 வந்து 44 இல்லையா? 44 × 4 பண்ணால் எனக்கு 176 வரும். ஸோ இந்த 2 இந்த 22 அடித்தோம்னா இங்கே 4 டைம்ஸ் வந்துடும். r = 28 மீட்டர். ஸோ ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த விட்டு வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிளோடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டோம்னா 7 + 28 35 மீட்டர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ரோடு வேணும்னா πr² - πr². ஓகே, ஸோ இதில் பையை காமனாக வெளியில் எடுத்துருவோம். r² - r² வந்து r + r × r - r இல்லையா? இப்போ π × r + r என்ன வரும்? 35 + ஒரு 28 63 × r - r வந்து ஒரு 7 வரும் இல்லையா? ஆமாம், 28 35. கேபிட்டல் ஆர் வந்து 35. ஓகேவா? ஏன்னா 7 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ π × 63 × 7, π வந்து 22/7 இல்லையா? இப்போ 22/7 × 63 × 7, அந்த 7 7 கேன்சல் ஆயிரும். இப்போ 22 × 63. இப்போ 2 3s are 6ல் முடிகிற யூனிட் டிஜிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 1386. ஓகே, ஸோ 22 × 63ன்னு வந்தாச்சு. 2 3s are 6ல் தானே முடியணும். அப்போ 1386 தான் வந்து ஆன்சர். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, பெரிமீட்டர் ஆஃப் அ செமிசர்க்குலர் பாத் இஸ் 36 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் செமிசர்க்குலர் பாத். இப்போ என்ன அர்த்தம்? ஒரு செமிசர்க்குலர் பாத் இருக்குது. இதுக்கு கையிலே போட்டுறேன். செமிசர்க்குலர் பாத். ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ செமிசர்க்குலர் பாத்துன்னு அவங்க மீன் பண்ணுறது நமக்கு என்ன தெரியும்? பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் வந்து, அதாவது 2πr தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? இப்போ செமி சர்க்கிள்னு வரும்போது /2 பண்ணணும் இல்லையா? /2 பண்ணோன்னா πr. ஸோ இந்த πr தான் வந்து செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே ஒரு லென்த் இருக்குது இல்லையா? இதுதான் வந்து
2r. ஸோ இந்த இதுதான் வந்து பை ஆர். இப்போ ப்ளஸ் வந்து இது வந்து என்னது டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் இல்லையா, ஆர்னு வரும். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா பை ஆர் ப்ளஸ் 2r. இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். ஓகே, ஸோ பை ஆர் ப்ளஸ் 2r. ஸோ இந்த பை ஆர் ப்ளஸ் 2r தான் வந்து எனக்கு 36 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் செமி சர்க்குலர் பாத்து. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து 36 வரணும், அப்படி தானே? ஓகே, மோஸ்ட்லி வந்து பை ஆர் ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 36னாலே ஆர் இஸ் ஈக்குவல் டு 7ஆக தான் இருக்கும். சரியா? ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஆருக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 22/7 × 7 ப்ளஸ் 2 × 7. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 22 + 14 வந்து 36. சரியா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணாலும் வந்து 36 தான் வரப்போகுது. ஆக்சுவலாக நீங்கள் 22/7லாம் போட்டு 6 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கனாலும் 36 வந்துடும். ஸோ பிளைண்டாக ஞாபகம் வைக்கிறதுக்கு பை ஆர் ப்ளஸ் 2r வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆரோட வேல்யூ 7. அவ்வளோதான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் செமி சர்க்குலர் பார்த்தோன்னா அப்போ பை r²/2 கேட்குறாங்க இல்லையா? இப்போ 22/7 × r² என்னது 7 × 7 / 2. ஸோ 7 கேன்சலு. ஸோ இதை 2 27 கேன்சலு. இப்போ 11 × 7 77 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, அப்போது ஆர் வந்து 7ஆக இருந்துச்சுன்னா பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து 36ஆக இருக்கும். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து 77ஆக இருக்கும். ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 circles of equal radius a cm touch each other. The area of the shaded region கேட்குறாங்க. அந்த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். ஓகே, இப்போ வந்து இப்போ இது வந்து ஏ நமக்கு தெரியும் இல்லையா, ஏ. அப்போனா உள்ளே ஃபார்ம் ஆகிற அந்த சென்டரெல்லாம் நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகுது இல்லையா? அது வந்து என்னவாக இருக்குது, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்படி தானே? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் லென்த்து 2a இருக்குது. அப்போ என்ன ஆகும், அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரியாக இருக்கும், இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும், இந்த ஆங்கிள் எனக்கு 60 டிகிரியாக இருக்கும். அப்போது இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து அந்த ஷேடட் ரீஜன் வேணும் அப்படின்னா அந்த ஷேடட் ரீஜன் வேணும். ஓகேவா? ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் 60 டிகிரின்னு எனக்கு தெரியும். அப்போனா இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளிருந்து இந்த 3 செக்டாரோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த நடுவில் இருக்கிற இந்த ஷேடட் போர்ஷன் கிடச்சிரும் இல்லையா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவிலேருந்து 3 செக்டாரோட ஏரியாவை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஈஸி தான் இல்லையா? ஸோ பண்ணிடலாம். அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னது, √3/4 a² நம்ம மீன் பண்ணுவோம். பட் இங்கே வந்து 2a தான் வந்து சைடு ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கப்போ 2a². √3/4 2a²னா அப்போ √3/4 × 4a². இப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து √3a². சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 3 செக்டார். இப்போ ஏரியா ஆஃப் ஒரு செக்டார் என்ன வரும், ஏரியா ஆஃப் ஒரு செக்டார் நம்ம கண்டுபிடிச்சி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ θ/360 60/360 × பை, ரேடியஸ் வந்து a, ஸோ πa² இல்லையா? அப்போனா இதே மாதிரி 3 இருக்குது, 3 செக்டார் வேணும். இப்போ 3 செக்டார்ஸோட ஏரியா என்னவாக இருக்கும், 3 × 1/6 × πa² இல்லையா? ஸோ அந்த 3 6 அடித்தோம்னா 2. இப்போ πa²/2 வரும். அப்போ √3a²லேருந்து πa²/2 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ a² காமனாக வெளியில் எடுத்தோம்னா 2√3 - π / 2ன்னு வரும். ஏதாவது இருக்கா ஆப்ஷனில்? 2√3 - π ஆப்ஷன் 4 இல்லையா? ஸோ அதுதான் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட். If a wire is bent into the shape of a square, the area of the square is 81 cm². When the wire is bent into a semicircular shape, the area of the semicircle is. ஓகே, சம் ஒயர் இருக்குது, ஏதோ ரேண்டமாக ஒரு ஒயர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்படி தானே? இதை வந்து ஒரு ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இந்த ஸ்கொயருடைய ஏரியா வந்து
81 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 81னா இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 9 இல்லையா, சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 9ஆக இருக்கும். ஓகே, அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னவாக இருக்கும், பெரிமீட்டர் வந்து 4 × 9 36 சென்டிமீட்டராக இருந்திருக்கும் இல்லையா, 36 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போனா அந்த ஒயரோடைய லென்த்து, ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒயரோட லென்த்து வந்து 36 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. அப்போ 36 சென்டிமீட்டர் ஒயரை வந்து ஸ்கொயராக மாற்றிட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து எனக்கு 81 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, when the same wire is bent into a semicircular shape, அப்போனா எனக்கு இந்த ஒயரோட லென்த்து வந்து 36 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒயரை நான் வந்து இப்போ செமி சர்க்கிளாக மாற்றுறேன். ஓகேவா, அந்த ஒயரை செமி சர்க்கிளாக மாற்றிட்டோம்னா இப்போ இதோடைய பெரிமீட்டரும் எனக்கு என்னவாக இருக்கும், 36 சென்டிமீட்டராக இருக்கும் இல்லையா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஸ்கொயரோட ஏரியா 81ங்கிறதுனால அதை வச்சு சைடு கண்டுபிடிக்கிறோம் 9, அதை வச்சு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் 36ன்னு. ஸோ கொடுத்துருக்க ஒரு ஒயரோட லென்த்தை வச்சு ஸ்கொயர் மேக் பண்ணதுனால அந்த ஒயரோடைய டோட்டல் லென்த்துமே நம்ம 36 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை அப்படியே செமி சர்க்குலராக மாற்றுறாங்க. அப்போது அந்த செமி சர்க்குலருக்கும் 36 சென்டிமீட்டர் தான் வந்து பெரிமீட்டராக இருக்க முடியும். ஸோ இதுக்கு முந்தின சம்பளம் தான் பார்த்தோம். செமி சர்க்கிள் வந்து 36 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஆர் வந்து 7ஆக இருக்கும், ஏரியா வந்து 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்னது 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, πr + 2r வந்து எனக்கு வந்து 36னா ஆர் வந்து 7, ஏரியா வந்து 77. சிம்பிள். நெக்ஸ்ட்டு, if the circumference of a circle is reduced by 50%, its area will be reduced by. ஓகே, இந்த மாதிரி சம் வந்தாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், x + y + xy/100. இதை சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் ஓவரால் சேஞ்சாக இருக்கும். சரியா, ஸோ இங்கே வந்து ரெடியூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போனா மைனஸ்ன்னு போட்டுக்கணும். சரியா, இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தா ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து ரேடியஸ் 50% அப்படிங்க ரெடியூஸ் ஆகுதுனால இதுவும் சேம் தான், ஒய்யும் வந்து எனக்கு 50யாக தான் இருக்கும். சரியா, இது நான் ஏன் ஒய்ன்னு போட்டேன்னா ஒரு சில இடத்துல இப்போ ரெக்டாங்கிள் கேட்குறாங்கன்னா லென்த் இருக்கும், பிரெட் இருக்கும், அப்படி தானே, அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் வந்து இங்கே ஒய் போட்டிருக்கேன். மற்றபடி இந்த இடத்துல ஒரே ஒரு டேட்டா, அதாவது ரேடியஸை பற்றி தான் நம்ம பேசுவோம், அதனால வந்து ரெண்டுமே சேம் தான், x = y தான். ஸோ -50 × -50 / 100 பண்ணிங்கன்னா -100. ஸோ இது வந்து ப்ளஸ் ஒரு 50 × 50 / 100, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ +25. அப்போ -100 + 25னா எனக்கு -75% வருது. -75% என்ன, 75% வந்து எனக்கு ஏரியா ரெடியூஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, இது நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகே, நீங்கள் அசியூம் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ 2πr வந்து ஒரு 100ன்னு எடுத்திங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுது, அப்போ r = 100/2πன்னு வரும், அப்படி தானே. இப்போ வந்து என்ன ஆயிடுது, 2πr வந்து 50 ஆயிடுது, 50% ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ r = 50/2π. ஓகே, இப்போ நீங்கள் ஏரியா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா πr². πr²னா π × 100 × 100 / 4π² வரும். இப்போ இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா πr², π × 50 × 50 / 4π² இல்லையா, 4π². ஸோ இந்த 4π², 4π²லாம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு மேலே என்ன இருக்கும், 4/1ன்னு வரும் இல்லையா, 10,000 / 2500 4/1. அப்போது நீங்கள் வந்து ஏரியா வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக 100ஆக இருக்கும்போது ஏரியா 4ஆக இருக்குது, ஏரியா அதாவது ரேடியஸ் பாதி ஆகும்போது ஏரியா வந்து 1ஆக மாறிடுது. அப்போ எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா 3 பங்கு குறைஞ்சிருக்கு. ஸோ 3/4 × 100 பார்த்தீங்கன்னா 75% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நீங்கள் சிம்பிளி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து கன்வென்ஷனல் வே. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி if the radius of the circle is increased by 50%, its area is increased by, so straight away 50 + 50 + 50 × 50/100 நீங்கள் போட்டுடலாம். சரியா, ஸோ ஒரு 100 ப்ளஸ் இது வந்து ஒரு 25, ஸோ 125% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, C1 and C2 are two concentric circles with the center O. ஓகே, ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிளோடைய சென்டர் வந்து O.
Okay, their radii are 12 centimeter and 3 centimeter. Okay, B and C are the point of contact of two tangents drawn to C2 from a point A lying on the circle C1. So ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஏங்கிற பாயிண்ட்டு இதுலேருந்து ரெண்டு டேஞ்சன்ட் போகுது. B and C are the point of contact of two tangents drawn to C2 from a point A lying on the circle C1. நம்ம பெரிய சர்க்கிளில் C1ம் சின்ன சர்க்கிளில் C2ன்னு எடுத்திருக்கோம். The area of quadrilateral ABOC. ஓகே, சிம்பிள் தான், நான் ஆல்ரெடி மீன் பண்ணேன் இல்லையா. ஸோ இதிலிருந்து ஒரு லைன் போகுது. அதே மாதிரி இந்த சைடு ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து பி பாயிண்ட்டு, இது வந்து சி பாயிண்ட்னு வச்சுக்கிடுவோம். சரி, இப்போ பி அண்ட் சி ஆர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டூ டேஞ்சன்ட்ஸ் ட்ரான் டு C2 ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ லையிங் ஆன் த சர்க்கிள் C1. அந்த லைனுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். பியும் ஓவையும் கனெக்ட் பண்ணுறேன், சியும் ஓவையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அவங்க கேட்குறது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிஓசி கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிஓசிங்கிறது இந்த ப்ளூ கலர் ஷேடட் பார்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நான் இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏவையும் ஓவையும் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏவையும் ஓவையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுலேருந்து எனக்கு என்ன வரும்? ஏஓங்கிறது பெரிய சர்க்கிளுடைய ரேடியஸு, அது வந்து 12 சென்டிமீட்டர் இல்லையா. அதேமாதிரி பிஓங்கிறது பிஓ ஈக்குவல் டு சிஓ, இது ரெண்டும் வந்து சின்ன சர்க்கிளோடைய ரேடியஸு 3 சென்டிமீட்டரு. ஸோ 3, இது 3, இது மொத்த லென்த்து வந்து 12. மொத்த லென்த்து வந்து 12. இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெண்டுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி இன்ட்டு 2 பண்ணிட்டா வந்து எனக்கு அந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்கிட்ட இருக்குது. அதோடைய ஹைப்போட்டெனஸ் வந்து 12, இந்த சைடு வந்து 3. இப்போ இந்த சைடு வேணும்னா எனக்கு என்ன வேணும்? 12 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா. 12 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். ஸோ 144 மைனஸ் 9 இப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் 135. ரூட் ஆஃப் 135னா 3 ரூட் 15. 9 இன்ட்டு 15 தான் 135 வரும். ஸோ 3 ரூட் 15 தான் வந்து இந்த லென்த்து. 3 ரூட் 15னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா. ஹாஃப் இன்ட்டு 3 ரூட் 15 இன்ட்டு 3, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா. இதை இன்ட்டு 2 பண்ணிட்டோன்னா எனக்கு மொத்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ 9 ரூட் 15. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா 9 ரூட் 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதையே பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்து முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. ஓகே, ஸோ இந்த சம்மை நீங்கள் வேணால் ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதே மெத்தடு, இந்த சம்மில் என்ன பண்ணோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை திஸ். ஓகே ஓகே ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.